பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். புகழனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. இறைவனின் சாந்தியும் சமாதானமும் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், வலிமார்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், நம்மவர்கள், நம் குடும்பத்தினர்கள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் குன்றாமல் குறையாமல் என்று நிலவட்டுமாக. ஆமீன். قال الله سبحانه وتعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. وقال الملأ من قومه الذين كفروا وكذبوا بلقاء الآخرة وأترفناه في الحياة الدنيا ما هذا إلا بشر مثلكم يأكل مما تأكلون منه ويشرب مما تشربون. صدق الله العلي العظيم. அவருடைய சமூகத்தாரில் யார் ஏக இறைவனை மறுத்து மறுமையின் சந்திப்பை பொய்யென கருதினார்களோ, யாருக்கு இம்மை வாழ்க்கையில் சொகுசை நாம் வழங்கியிருந்தோமோ அந்த பிரமுகர்கள் கூறினார்கள், இவர் உங்களை போன்ற ஒரு மனிதர் என்று வேறு யாருமல்ல. நீங்கள் உண்பதையே இவரும் உண்கிறார், நீங்கள் பருகுவதையே இவரும் பருகிறார் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வசனத்திலே சொல்லித் தருகிறான். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய சமுதாயம் அழிக்கப்பட்ட பிறகு அதுக்கடுத்து அல்லாஹ் வேறொரு சமுதாயத்தை கொண்டு வந்தான். அந்த சமுதாயம் சமூது கூட்டத்தின் ஆது கூட்டத்தில் 2 விதமான கருத்துக்கள் உண்டு. சமூது கூட்டத்தில் என்று சொல்வதற்கு பின்னால் வரக்கூடிய வசனங்கள் ஒரு உறுதிப்படக்கூடியதாக இருக்கிறது. அந்த அடிப்படையில் அவருடைய சமூகத்தாரில் யார் ஏக இறைவனை மறுத்து மறுமையின் சந்திப்பை பொய்யென கருதினார்களோ, யாருக்கு இம்மை வாழ்க்கையில் சொகுசை நாம் வழங்கியிருந்தோமோ அந்த சமுதாய மக்களுக்கு அல்லாஹ் செல்வத்தை கொடுத்திருந்தான். சில செல்வந்தர்கள் இருந்தார்கள். இன்னும் அந்த சமுதாய மக்கள் ஏக இறைவனை மறுத்தார்கள், அந்த ரசூலை உதாசீனப்படுத்தினார்கள். இவர்கள் அந்த ரசூலை பார்த்து சொல்கின்ற வார்த்தை என்ன தெரியுமா? அந்த ரசூல் நம்மை போன்று சாதாரண மனிதர் தான், நம்மை போன்று சாதாரண மனிதர் என்று சொல்லலாம். இந்த வார்த்தை யாருடைய வாயிலிருந்து வருது? அல்லாஹ்வை மறுத்தவர்கள், ரசூலை உதாசீனப்படுத்தவர்கள், அவர் வாரிலிருந்து வார்த்தை இவர் சாதாரண மனிதர் அல்ல, இவர் சாதாரண மனிதர் தான் என்று சொல்கிறார்கள். அப்ப ரசூல்மார்களை நம்ம சாதாரண மனிதர் சொல்லிடக்கூடாது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்ற, நபியை நீங்க சொல்லுங்க, இன்னமா அன பஷரும் மிஸ்லுக்கும், நான் உங்களை போன்று சாதாரண மனிதர் தான் என்று சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லுவான், எனக்கு அல்லாஹ்வோட புறத்திலிருந்து வகி வருது, நீங்க சொல்லுங்கன்னு சொல்றான். நபிமார்களை நாம் சாதாரண மனிதர் சொல்லிடக்கூடாது. இன்னைக்கு அந்த வார்த்தை அதிகமா பரவல நம்ம காதுல விழுதா இல்லைங்களா? ரசூல் சாதாரண மனிதர் தானே. எந்த அளவுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தரந்தாழ்த்தி பேசணுமோ அந்த அளவுக்கு தரந்தாழ்த்தி இன்னைக்கு பேசுகின்ற ஒரு சமூகத்தினர்கள் இன்னைக்கு நம்மிடத்தில் உருவாகி விட்டார்கள். ரசூல்லா சாதாரண மனிதர் தான், ரசூல்லா போஸ்ட்மேன். என்ன இருக்கு ரசூல்லாக்கு? சுபஹான அல்லாஹ். நம்ம இந்த மாதிரி வார்த்தை சொல்லுவது அல்லாஹ் நம்மளை பாதுகாக்க வேண்டும், நம்ம சந்ததிகளும் பாதுகாக்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாதாரண மனிதர் எப்படி சொல்லிட முடியும்? எந்த நபிமாரும் சாதாரண மனிதர் சொல்லிட முடியாது. அது கண்மணி முத்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சாதாரண மனிதர் என்று சொல்வதற்கு நமக்கு அச்ச உணர்வு வர வேண்டும். நமக்கு ஒரு அச்ச உணர்வு. ரசூல் நம்மளை விட எந்த அளவுக்கு உயர்ந்து இருக்கிறாள் தெரியுமா? பார்க்கும்போது தான் அவர் என்ன செய்யறாங்க, நம்ம மாதிரி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க, நம்மள மாதிரி பேசுறாங்க. நமக்கு இருக்க மாதிரி அவங்களுக்கு 2 காலு, நமக்கு இருக்க மாதிரி 2 கை ரசூலாக்கு இருக்குது. ஆனால் மனித தன்மைக்கு அப்பாற்பட்டவர்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மை மாதிரி சாதாரண மனிதராக இருந்தா அவர்களுக்கு நிழல் இருக்கணும். ஆனா ரசூலுக்கு நிழல் கிடையாது. சூரிய ஒளியிலும் சந்திர ஒளியிலும் கண்மணி முத்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நிழல் விடாது. ஹஜ்ரத் ஸக்வான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கிறார்கள், ரசூலுல்லாஹ்க்கு சூரிய ஒளியிலும் சரி சந்திர ஒளியிலும் சரி நிழல் இருக்காது என்றார்கள். இன்னைக்கு நமக்கு சொல்ல முடியுமா? நமக்கு நிழல் இல்லாம இருக்குமா? நடு உச்சியில இருக்கும்போது கூட இஸ்திவா நிழல் ஒன்று சொல்வார்கள். இஸ்திவா நிழல் சொல்லுவாங்க. அந்த ஒரு சின்ன நிழல் கூட நமக்கு இருக்கு. நமக்கு இல்ல. சூரியன் உச்சியில இருக்கும்போது கூட, தலைக்கு நேர இருக்கும்போது கூட நம்முடைய நிழல் கொஞ்சம் இருக்கும். கிழக்கு பார்த்து சாஞ்சி இருக்கா இல்லைங்க நம்முடைய நிழல்? அப்ப ரசூலுக்கு அந்த நிழல் இருக்காது. கண்மணி முத்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கபருக்குள்ள வச்ச மனிதனுடைய நிலைமை பற்றி நமக்கு சொல்லி காட்டினாங்களா இல்லைங்களா?
கபருக்குள்ள இருக்கின்ற நிலைமை, மனிதனுடைய நிலைமையை பற்றி சொல்லி காட்டினா இருக்காக இல்ல. அப்ப அவங்களுடைய கண்ணுடைய பவர் என்ன, நம்முடைய கண்ணுடைய பவர் என்ன? நம்ம சாதாரண மனிதன் ரசூலை எப்படி சொல்ல முடியும்? ஹஜ்ரத் முத்து முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களா இல்லைங்களா? சஃப்ல நிக்கும் போது நீங்க நேரா நில்லுங்க. சஃப்ல நிக்கும் போது நேரா, முதல்ல நம்ம சஃப்ல நிக்கும் போது நேரா நிக்கணும். இந்த குதிங்கால் இருக்கா இல்லைங்களா, இந்த குதிங்கால் எல்லாம் ஒரே மாதிரி இருக்கணும். காலுடைய முன்னால உள்ள விரலை வச்சு நம்ம நிக்க கூடாது, பின்னாடி அந்த குதிங்கால வச்சுதான் எல்லாருக்கும் சரிசமா நிக்கணும். அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீங்க என்ன செய்யுங்க, சஃப்ல நீங்க நேராக நின்று கொள்ளுங்கள், இடைவெளி விட்டு நிக்காதீங்க. நான் முன்னால்தான் பார்த்துக்கிட்டு நினைக்காதீங்க, நான் பின்னாலும் பார்க்கிறேன், நான் பின்னாடியும் பார்க்கிறேன் என்கிறார்கள் கண்மணி முத்து முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எப்படி சாத்தியமாகும் இது? எப்படி சாத்தியமாகும்? ஹஜ்ரத் முத்து முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொடர்ந்து நோன்பு வைக்கக்கூடியவராக இருந்தார்கள். ரசூலுல்லாஹ் தொடர்ந்து நோன்பு வைக்கக்கூடியவராக இருந்தார்கள். சில சஹாபாக்கள் தொடர்ந்து நோன்பு வைக்கணும்னு முடிவு பண்ணாங்க. முடிவு பண்ணும்போது அப்படி அப்படி சுருண்டு விழுந்தாங்க. கொஞ்ச நாள் வச்சாங்க, அப்படி அப்படி சுருண்டு விழுந்தாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஏன் நீங்க இந்த மாதிரி வேலையை பார்க்குறீங்க? யார் ரசூலல்லாஹ், நீங்க தொடர்ந்து நோன்பு வைக்கிறீங்க, உங்களை மாதிரி நானும் வைக்கிறேன். எனக்கு அல்லாஹ்வால் உணவளிக்கப்படுகிறது, எனக்கு அல்லாஹ்வால் குடிப்பாட்டப்படுகிறது. என்ன மாதிரி நீங்க செய்யாதீங்க. ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நோன்பு வைங்க. நீங்கள் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நோன்பு வைங்க, என்ன மாதிரி தொடர்ந்து நோன்பு வைக்காதீங்க என்று கண்மணி முத்து முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எங்கே நம்மை போன்ற ரசூல் மனிதர் அல்லவா, நம்மை போன்ற சாதாரண மனிதர் அல்லவா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர்கள் கொஞ்சம் உயர்ந்தவர்கள், மனித தன்மைக்கு அப்பாற்பட்டவர்கள். செயல்போல் நம்மை போன்று இருக்கலாம், பார்வை நம்மை போன்று இருக்கலாம், நம்மை போன்ற உருவ அமைப்பு இருக்கலாம். ஆனால் ரசூலுல்லாஹ்வுடைய அமைப்பு என்பது வேறு, நம்முடைய அமைப்பு என்பது வேறு. இந்த குர்ஆன் ஷரீஃப், லவ் அன்ஸல்னா ஹாதல் குர்ஆன அலா ஜபலில் லரைதஹு காஷியம் முத்தஸத்தியம் மின் கஷ்யத்தில்லாஹ். அல்லாஹ் சூரத்துல் ஹஷ்ர்ல சொல்வான், இந்த குர்ஆனை நாம் மலையின் மீது இறக்கினால், லவ் அன்ஸல்னா ஹாதல் குர்ஆன அலா ஜபல், இந்த மலையின் மீது நாம் இறக்கினால், லரைதஹு, நபியை நீங்க பார்ப்பீங்க, நபியே அந்த மலையை நீங்க பார்ப்பீங்க, லரைதஹு காஷியம் முத்தஸத்தியம் மின் கஷ்யத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய பயத்தினால் அந்த மலை சுக்கு நூறாகி போய்வதை நபியே நீங்க பார்ப்பீங்க என்று கண்மணி முத்து முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் ரப்புல் சொல்லித் தருகிறார். இந்த குர்ஆன மலையில் மேல இறக்குனா மலை சுக்கு நூறாகிருமா, மலை சுக்கு நூறாக மாறிடுமா. இது சொல்றது யாருங்க? அல்லாஹ். ஆனா அந்த குர்ஆனை வாங்கி தந்து யாருங்க? கண்மணி முத்து முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த குர்ஆனை வாங்கி தந்து யாருங்க? ஹஜ்ரத் முத்து முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எப்படி தாங்கினார்கள்? மலை மேல வச்சாலே மலை சுக்குநூறா இறங்கிறோம். லவ் அன்ஸல்னா, அல்லாஹ் குர்ஆன் சொல்றான், லவ் அன்ஸல்னா, நாம் இறக்கினால், வச்சால் அல்ல, குர்ஆனை வச்சால் அல்ல, குர்ஆனை நாம் அந்த மலை மீது இறக்கினால் அந்த மலை சுக்குநூறாக போய்விடும் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லித் தருகின்றான். ஆனா அந்த குர்ஆனை ரசூலுக்கு இறக்கியிருக்கிறான். ரசூல் எப்படி தாங்கிக் கொண்டார்கள்? ரசூல் எப்படி தாங்கிக் கொண்டார்கள்? அது ஒரே நேரத்தில் இறக்கினானா? 23 ஆண்டுகள் சன்னஞ்சன்னமாக அல்லாஹ் தஆலா அந்த குர்ஆனை ரசூலுக்கு இறக்கினார். எந்த அளவுக்கு ரசூல் வேதனைப்பட்டிருப்பார்கள். நம்மை மேல சாதாரண சொல்லிட்டு போயிருந்தோமே, அல்லாஹ் நம்மை மன்னிக்க வேண்டும், நம்முடைய சகோதரர்களை அல்லாஹ் தஆலா மன்னிக்க வேண்டும். சாதாரண மனிதன் சொல்றாங்களா இல்லைங்களா? அந்த குர்ஆன் இறங்கும் போது, ரசூலுக்கு அந்த வஹி இறங்கும் போது, ஒட்டகம் நம்ம அதிகமா சொல்லியிருக்கோமா இல்லைங்க, ஒட்டகம் ஒரு லாரியினுடைய சரக்கு முக்காவாசி தூக்கிட்டு போகும். ஒட்டகத்துக்கு மேல நீங்க கட்டினீங்கன்னா, ஒரு அமைப்பா கட்டினீங்கன்னா, ஒரு லாரியினுடைய சரக்கை முக்காவாசி சரக்கு அந்த ஒட்டகம் எடுத்துட்டு போகும். அந்த அளவுக்கு ஆற்றல் பெற்றது அந்த ஒட்டகம். அதனாலதான் பாலைவன கப்பல் என்று சொல்லுவார்கள் அந்த ஒட்டகத்தை. ரசூலுக்கு ஒரு ஆயத்து வகி இறங்குச்சு, அந்த ஒட்டகம் அந்த ரசூலுடைய அந்த வகியை தாங்க முடியாம அப்படியே கீழே விழுந்துருமா, கீழே அப்படியே உட்கார்ந்துரும். நடந்துகிட்டு போற ரசூலை தூக்கி கொண்டு செல்கின்ற அந்த ஒட்டகம் அந்த நேரத்தில் ஆயத்து இறங்குச்சுனா, வகி இறங்குச்சுனா, அந்த வகியினுடைய கணத்தை தாங்க முடியாமல் அந்த ஒட்டகம் அப்படியே உட்கார்ந்து போய்விடும். எவ்வளவு பெரிய அந்த சுமையை தூக்கக்கூடிய அந்த ஒட்டகம் அந்த வகி இறக்க தாங்க முடியாத கீழே உட்கார்ந்து சொன்னா அந்த வகியினுடைய வலிமை எந்த அளவுக்கு இருக்கும்.
ஆனா அதை ரசூல் தாங்கி கொண்டார்களே, அந்த வகையை ரசூல்லா தாங்கி கொண்டார்கள். அது எப்படி? ஒட்டகம் தாங்க முடியாத வகையை ரசூல் தாங்கி கொண்டார்கள். ஹஜ்ரத் ஆயிஷா அம்மையார் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அவருடைய மடியில தலை வைத்து ரசூல்லா தூங்கிட்டு இருக்கிறாங்க. மடியில தலை வைத்து ரசூல்லா தூங்கி கொண்டிருக்கிறாங்க. அந்த நேரத்தில் ஆயத்து இறங்குச்சு, அந்த நேரத்தில் வகி இறங்குச்சு. ஆயிஷா அம்மையார் சொல்றாங்க, என்னால் தாங்க முடியவில்லை, ரசூலுடைய தலை மட்டும்தான் இருந்துச்சு. அவங்க மடியில ரசூலுடைய தலை மட்டும்தானே இருந்துச்சு. அப்ப அந்த தலையினுடைய கணத்தை கூட தாங்க முடியல. வகி வருகின்ற பொழுது அந்த வகியினுடைய அந்த தலையை மட்டும் தாங்க முடியாம துடித்து போனார்கள் ஹஜ்ரத் ஆயிஷா அம்மையார் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. என்று சொன்னால் ரசூல் எப்படி தாங்கி கொண்டிருப்பார்கள்? 23 ஆண்டுகள் அந்த ரசூலுக்கு வகி இறக்கிற பொழுது அந்த வகியை தாங்கக்கூடிய ஆற்றல் ரசூலுக்கு கொடுத்தார் என்று சொன்னா, நாம ரசூல்ல போய் தன்னை நம்மை போல சாதாரண மணி சொல்லிட்டு இருக்கமே, நம்மை போல சாதாரண மணின்னு சொல்லிட்டு இருக்கமே. இது யாருக்கு அந்த வார்த்தை வரும்? இது யாருக்கு அந்த வார்த்தை வரும்? ஏக இறைவனை மறுத்தவர்கள், ஏக இறைவனை மறுத்தவர்கள், அந்த ரசூலை மறுத்தவர்கள், உதாசீனப்படுத்தவர்கள். அவர் சொல்கிறார்கள், இந்த ரசூல் நம்மை போல சாதாரண மனிதர் தான். ஏன்னா நம்ம மேல சாப்பிடுறாங்க, நம்ம மேல தான் குடிக்கிறாங்க. இது யார் சொல்ற வார்த்தை? அல்லாஹ் சொல்ற வார்த்தை. அப்ப நம்முடைய வாயிலிருந்து எந்த நிலையிலையும் நம்முடைய நாவு அந்த வார்த்தையை உச்சரிக்க கூடாது. நம்முடைய நாவு ரசூலுக்கு ஒரு கண்ணியத்தை கொடுக்க வேண்டும், ரசூல்மார்களுக்கு ஒரு கண்ணியத்தை வழங்க வேண்டும். அந்த கண்ணியத்தை குறைவாக மாற்றமாக எந்த நிலையில நம்முடைய நாவு உதவியாக இருக்கக்கூடாது என்ற ஒரு மேலான பாடத்தை தான் இந்த வசனம் நமக்கு சொல்லித் தருகிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவருக்கும் கிருபை செய்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக. சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மதின் யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லிம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.